ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். இன்றைக்கி என்ன வீடியோனா பலாப்பெஞ்சு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் அந்த பட்டை சோம்பு கசகசை அப்புறம் லொட்டு லொசுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும். நான் எப்பயுமே இப்படி தான் ஒரு கறிக்குழம்பு டேஸ்ட்டில் வரணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா இது வந்து கறிக்குழம்பு டேஸ்ட்டில் வச்சா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குமே. அதனால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த நல்லா பொரிஞ்சிருமா, அப்புறம் நல்லா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு. சின்ன வெங்காயம் ஹஸ்பண்ட் உரிச்சு வச்சுருந்தாங்க. நான் வேகமாக போய் என்னமோ நான் உரிச்சு வச்சுருந்தேன் இல்லை, அவங்க தான் உரிச்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் போட்டு அது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ எப்பயுமே வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் தான் தக்காளி போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சில பேர் எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, அவசரத்தில் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வதக்குவாங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நானும் சொல்லுவேன், இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு தேவையான அளவுக்கு தக்காளி ஒரு 3 இல்லைன்னா 4, நான் ஒரு 3-4 தக்காளி எடுத்திருக்கேன். அது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போடணும். அதுக்கப்புறம் பலாப்பெஞ்சு அறுத்து எப்பயுமே வேக வச்சுருங்க தனியாக. ஏன்னா குழம்புக்குள்ளே போட்டு வேக வைக்கிறது அது நல்லா இருக்காது. அது ஒரு மாதிரி அந்த பாலெல்லாம் ஒரு மாதிரி அது ஒரு பிசுன்னு இருக்கும், டேஸ்ட்டுமே ஒரு மாதிரி இருக்கும். அதனால் பலாப்பெஞ்சை வந்து தனியாக ஒரு 2 விசில், பிஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பிஞ்சுலாம் நான் 5 விசில் விட்டுமே அப்படியே தான் இருக்கும். சில பிஞ்சு ஒரு விசில் 2 விசிலே நல்லா மையாக வெந்துடும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படியோ அது பார்த்து நீங்கள் வேக வச்சுக்கோங்க. நான் விசிலில் தான் ஒரு 2-3 விசில் வச்சுட்டேன்னா, இப்போ இந்த பலாப்பெஞ்சு கொண்டு வந்து ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ எலெக்ஷன் அப்போ கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுட்டேன், சரி இன்னைக்காச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் உங்களுக்கு தேவையான தக்காளி ஒரு 3 இல்லைன்னா 4 போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். நல்லா ஒரு பொன்னிறமாக நல்லா அது ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிடணும். ஏன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட்டே கொடுக்கும். எப்பயுமே சட்னிக்கும் சரி இல்லை எந்த குழம்புக்காக இருந்தாலும் சரி நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும். நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன். சில பேர் அவசரப்பட்டு இறக்கிடுவாங்க, போதும் வதங்கின குழம்புல கொதிக்க தானே போகுது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இல்லை, இருந்தாலும் இது நல்லா வதக்கினா தான் அப்புறம் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிருச்சு. அதனால் நான் மிளகாத்தூள் இதிலேயே சேர்த்துப்பேன், முக்கால்வாசி இதிலே சேர்த்துப்பேன். அப்புறம் நான் குழம்பு வைக்கும் போது ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போடுவேன், அவ்வளோதான். நான் இதிலே போட்டு நல்லா வணக்கினதுக்கும் நல்லா சிம்லேயே வச்சு இது பண்ணுவேன். ஏன்னா வேறு போயிடுமா, நான் சீக்கிரமாக வேறு ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா தம்பி வேறு தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு போயிடும். அதனால் நம்மளுக்கே இங்கே கிச்சனுக்குள்ளே நிற்க முடியாது, அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் எல்லாமே குழம்புக்கும் குழம்பு வைக்கும் போதும் போடலாம். நான் இப்போ இது பண்ணிட்டேன்னா அந்த மிளகாத்தூளும் நல்லா ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன். சுண்டல் குழம்புக்காக இருந்தாலும் சரி, எந்த குழம்பாக இருந்தாலும் சரி, லைட்டாக வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே கொஞ்சம் சேர்த்துப்பேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிருச்சு, நல்லா எடுத்து வச்சிட்டேன். சரி ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, தக்காளி அந்த சைஸில் போதும். அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே அரைச்சி ஊற்றதையும் சேர்த்துட்டேன். அப்புறம் ஏன்னா மிளகாத்தூள் இப்போலாம் போட மாட்டேன், ஏன்னா நான் வதக்குனதுலேயும் போட்டுட்டேன்னா இப்போது தாளிக்கும் போதும் கொஞ்சம் சேர்த்துட்டேன், போதும். ஏன்னா நான் அவ்வளோவா காரம்லாம் சேர்க்குறதில்ல. நான் ஒரு நேரம் தம்பிக்கும் கொடுப்பேன், நான் வீட்லேயும் யாரும் காரம் சாப்பிட மாட்டோம். சரி அதனால் அப்படின்னு சொல்லிட்டு சரி காரம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் அந்த வேக வச்சு நான் பலாப்பெஞ்சு வச்சுருக்கேன்ல, அதை எடுத்து போடணும். நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு. லைட்டாக நான் இந்த குழம்பு மட்டும் நல்லா கொதித்தா போதும், சூப்பராகிடும். அப்புறம் இப்போயே குழம்பு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்குது. நல்லா கொதிக்கணும். ஒரு மட்டன் குழம்பு ஃபீல் இருக்கும். நான் எப்போயுமே அப்படி தான் செய்வேன், எல்லாத்துக்குமே அதுதான் பிடிக்கும். இப்படி தான் பலாக்குழம்பு செய்வேன், பலாப்பெஞ்சு குழம்பு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த நான்வெஜ் மட்டும் சாப்பிட்றவங்கலாம், நான்வெஜ்லாம் சாப்பிடாதவங்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அது ஒருத்தர் மட்டன் சிக்கன் குழம்பு மாதிரி ஃபீல் ஆகும்.
நான் இப்படி தான் வைப்பேன், எனக்கு பிடிக்கும். ஸோ வீட்டிலே நல்லா சாப்பிடுவாங்க. சரி, உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல, இருந்தாலும் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய்.